ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் வெளியான சிறை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணது விக்ரம் பிரபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இன் 2025 தான் சொல்லுவேன். இந்த 2025 வந்ததுலேயே இந்த படம் நம்பர் 1 படம். இந்த படத்தை அடிச்சிக்கவே எந்த படமும் முடியாது. அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பரான ஒரு கண்டென்ட். இது ஒரு தியேட்டர் மெட்டீரியலாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது விக்ரம் பிரபு படத்தோட ஆரம்பத்திலேயே ஆர்முடு போலீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுதப்படையில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கார். அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. அதாவது ஒரு பையனை ஒரு கைதியான ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வேலூர் சிறையிலேருந்து சிவகங்கை கோர்ட்டில் கொண்டு போய் ஆஜர்படுத்தணும். அதுக்கு விக்ரம் பிரபுவோட அசிஸ்டண்ட்டாக 2 கான்ஸ்டபிளுங்க போகிறாங்க. அந்த பையனை கொண்டு போய் சிவகங்கை கோர்ட்டில் ஒப்படைச்சாரா, அது ஒப்படைச்சதுக்கப்புறம் அந்த பையனோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அந்த பையனோட கதை என்னன்னு கேட்டு விக்ரம் பிரபு எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகி கடைசியாக ஒரு ஆயுள் தண்டனை கைதியை எப்படி ரிலீஸ் பண்ண வச்சாரு அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தில் நிறைய விஷயங்களை டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஆயுதப்படையில் இருக்கிற போலீஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களோட உயர் அதிகாரிகளுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க, அவங்களோட சக நண்பர்கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பாணியை எழுத்தாளர் தமிழ் அப்படிங்கிறவர் கரெக்டாக இந்த படத்தோட, அதாவது யதார்த்தமான ஒரு போலீஸ் வாழ்க்கையை இந்த படம் காமிக்குதுன்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு இந்த படத்தோட கைதியா ஒரு பையன் அக்ஷய்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் நடிச்சிருக்கிறாரு. அந்த பையனோட நடிப்பு பார்த்தீங்கன்னா டெபியூட் அப்படிங்கிறாங்க. ஆனால் டெபியூட் மாதிரியே தெரியல. அந்த பையனோட நடிப்பு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு. அப்புறமேட்டு அந்த பையனுக்கு ஒரு லவ்வரா அனிஷ்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு. அந்த பொண்ணோட நடிப்பும் சூப்பரான நடிப்பு. இவங்களோட லவ்வை மையமாக வச்சு தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே நகருது. விக்ரம் பிரபுவோட கேரக்டர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக அப்படியே அச்சசலாக இந்த கேரக்டருக்கு அப்படியே பொருந்துற மாதிரி கரெக்டான ஒரு வடிவமைப்பில் அவரோட கேரக்டர் சூப்பராக செய்யப்பட்டிருக்குது. அவரோட நடிப்பும் இந்த படத்தில் கரெக்டான ஒரு மீட்டரில் நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். மெயினாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூனார் ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மூனார் ரமேஷ் வருவார். அவரோட டைம் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் சின்ன ஒரு டைம் தான். அந்த டைமில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி கரெக்டாக அவரோட நடிப்பை ஸ்கோர் பண்ணியிருப்பார். அது எல்லாருமே தேட்டரில் அந்த அளவுக்கு ரசித்து பார்த்தாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு மெசேஜாகவும் சொல்கிறேங்கிறது, அந்த ஒரு கம்யூனிட்டியை கொஞ்சம் தொற்றுக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக தொட்டிருந்தா பிரச்சனையாக இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம். மொத்தத்தில் இந்த படத்தில் ஒரு லவ் ஃப்ளாஷ்பேக்கை வச்சு எப்படி ரியாக்ட் ஆகி ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஒரு ஆயுள் தண்டனை கைதியவே தப்பிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த படம் தன்னோட சுரேஷ் ராஜகுமாரோட டைரக்ஷன்லையும் தமிழோட எழுத்துலையும் இந்த படம் நிரூபிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன கதையை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு டீமை வச்சுக்கிட்டு இந்த ஒரு டீம் சூப்பரான சிறை அப்படிங்கிற ஒரு படத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. இது தேட்டர் படம். இந்த தயவு செய்து தேட்டரில் போய் குடும்பமாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மனசை உருக்கிற சீன்கள் நிறைய இருக்குது. அதாவது படத்தோட இன்டர்வல் பிளாக் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இன்டர்வல் பிளாக் செகண்ட் ஆஃப் இந்த படம் உங்களை கண்டிப்பாக கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வர வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு உருக வச்ச படம் தான் இந்த சிறை படம். அதனால் இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். 2025ஓட முக்கியமான நம்பர் 1 படம் தான் நான் இதை சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் இது. அதுக்கப்புறம் ஒரு கடைசியாக இந்த படம் முடித்தது எப்படின்னா, ஏற்கனவே ஒரு படம் இதே பாணியில் தமிழ் படம் சூப்பர் ஹிட் அடிச்சுது. அந்த படத்தை சொன்னேன்னா இந்த படம் உங்களுக்கு ரிவீல் ஆயிரும். அந்த மாதிரி கடைசியாக நடக்காமல் ஒரு ஜனங்களுக்கு மனசு ஆறுதலாக ஒரு சீன் கடைசியாக இருக்குது. அது ரொம்பவுமே நெகிழ வச்சதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு முறையில் அந்த ட்விஸ்ட்டு கரெக்டாக ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு தான் வரும். அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணி கரெக்ட் அந்த 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. விக்ரம் பிரபு கட்டி பிடிச்சி அழக்கூடிய சீன்கள்லாம் இருக்கும். அதுவுமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸை ஒரு கைதி கட்டி பிடிச்சி அழுகுற சீன்
அந்த அளவுக்கு அதாவது அவனும் அழுகுறான், அதாவது தேட்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்ணில் தண்ணி வந்து அந்த டைமில் வந்து பார்க்க முடியும்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு அதாவது மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சீன் வந்து இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்ததுலே ரொம்ப ஒரு சீட்டோட நுனி எட்ஜில் வந்து அதாவது படம் ஆரம்பித்த ஒரு 5வது நிமிஷத்துலேயே உட்கார வச்ச படம் தான் இது. தயவு செய்து இதை வந்து தேட்டரில் பாருங்கள். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் தவறான சீன்கள் எதுவுமே இல்லை. சில வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி இந்த படத்தில் எல்லா ஆக்டர்களுமே தேவை. அந்தந்த கேரக்டருக்கு வந்து எதுக்கு வருது கரெக்டாக இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேனப்பன் சார் வந்து ஒரு ஜட்ஜாக வராரு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஜட்ஜி வந்து அது விக்ரம் பிரபுவே திட்டு வாங்குற சீன்லாம் வந்து நிறையா இருக்கும். அந்த சீனுமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த படம் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு படம் தான் சொல்லணும். அதாவது ஒவ்வொரு அதாவது 5 நிமிஷத்துக்கும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வரும். கடைசியாக அந்த பையன் வந்து அக்ஷய்குமாருங்கிற பையன் வந்து எங்கடா ஓடி போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து நமக்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு வந்து ஒன்றுமே ஆகிடக்கூடாது, இந்த பையனோட லவ் வந்து சேரணும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் வந்து தேட்டரில் வந்து கடத்திருச்சு. அதனால தான் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். விக்ரம் பிரபுவோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த போலீஸ் கெட்டப்புக்கு கரெக்டாக சூட் ஆகுறாரு. இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.